It's 6:40 p.m. on February 16th, and this is the 18th episode of Roju's Reco Chamber, our first ever video podcast. எனக்கு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கு, அதை சீரியஸாக பேச முடியல. ஸோ பிஃபோர் ஐ கோ இன் டு த ஃபில்ம், I think I will first thank my team because 20 weeks consecutive-ஆக வந்துட்டு ஒரு பாட்காஸ்ட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு நாங்கள் அந்த அண்டர்டேக்கிங் எடுக்கும்போது எங்களுக்கு தெரியல. பட் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் நாங்கள் வந்துட்டு பாட்காஸ்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்கோம். அந்த கான்ஃபிடென்ஸில் தான் இப்போ வந்து சரி கொஞ்சம் வீடியோவாக மூவ் பண்ணுவோம். ஏன்னா ஆடியோ போட்டால் அதுக்கு இருக்கிற ரெஸ்பான்ஸை விட வீடியோக்கு தான் நிறையா இருக்குன்ட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு எபிசோட் போட்டும் போதே நிறைய பேர் சொல்லிட்டாங்க. பட் we wanted to gain the confidence and slowly move into video, and I think this is the right juncture to do it. And also, what a great film to do it with. So it's one of our all-time favorite films, and to be taking that film, I think we are very, very happy to move into video after 20 weeks of audio. I'm a big Kamal Haasan fan. I think என்ன தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும், என்ன தெரியாதவங்களுக்கும் சில பேருக்கு இது தெரியும்னு நான் நம்புகிறேன். I think I can proudly say that what I have done in Virumandi podcast, 2 part podcast வந்துட்டு it's almost a DVD commentary of the entire film. Every scene has been spoken about, dissected. I really hope you get to listen to that podcast. That is my favorite Kamal Haasan film. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்களில் ஹேராமும் ஒன்று. ஹேராம் இஸ் ஆக்சுவலி a technically better film than விருமாண்டி. பட் எனக்கு விருமாண்டி இன்னும் பர்சனலாக பிடிக்கும். அதுக்காக ஹேராம் எந்த விதத்துலேயும் வந்துட்டு விருமாண்டியோட கம்மி கிடையாது. இன்ஃபேக்ட் நான் சொன்ன மாதிரி அது டெக்னிக்கலி பெட்டர் ஃபிலிம் தான். என்ன இட் டேக்ஸ் அ லாட் ஃபார் யூ டு கனெக்ட் வித் த ஃபிலிம். ஏன்னா அது வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு, கொஞ்சம் டெல்விங் டீப்பர் இன் டு த லேயர்ஸ் வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் வாட்ச்லேயே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மேபி நான் எல்லா சினிமாவும் பார்த்து முடிச்சு எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிட்டு நான் அந்த படத்தில் போய் உட்காந்துருந்தேன்னா எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வாட்சே இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். எனக்கு விரும்பாண்டி 9 வயசில் நான் பார்த்ததும் எனக்கு வந்துட்டு இன்னி வரைக்கும் ஸ்டன்னிங்கான ஒரு படமாக இருந்திருக்கு. எப்போ பார்த்தாலும் அது ஸ்டன்னிங்காக இருந்திருக்கு. இது போக போக ஸ்டன்னிங்கான ஒரு படம். செவரல் பீப்புள் ஹவ் ஸ்போக்கன் அபவுட் ஹேராம், அண்ட் ஹேராமை பற்றின அனாலிசிஸ்ன்றது வந்துட்டு நிறைய பேர் பண்ணிட்டாங்க. நான் என்ன புதுசாக பண்ண போகிறேன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். புதுசாக என்ன சொல்ல போகிறேன்றதுக்கு முன்னாடி எல்லாரும் சொன்னதுல எனக்கு நிறைய ஞாபகம் இருக்கிற விஷயங்களை ஃபர்ஸ்ட் கவர் பண்ணிடலாம்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹேராம் இஸ் an allegory of ராமாயணா. ஸோ அந்த படமே வந்துட்டு ஒரு கேரக்டர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் himself to be Lord Ram and misunderstanding some other character to be Ravana. In this case it happens to be Gandhi. ஸோ நான் ராமர், அவர் ராவணர். நான் ராவணனை கொல்றதுக்கு, வதம் பண்ணுறதுக்காக தான் என்னோட வாழ்க்கையே வந்துட்டு பர்பஸ் அடைய போகுது. அந்த வதத்தை பண்ணி என் வாழ்க்கைக்கு பர்பஸ் வரப்போகுதுன்னு நினச்சி ஒரு கேரக்டர் ட்ராவல் ஆகி கடைசியில் அவன் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, நான் ராமரே கிடையாது, நான் கொல்ல வந்த ராவணன் தான் உண்மையான ராமன், நான் வெறும் பரதன் தான் அப்படின்ட்டு அவரோட செருப்பு இவர் கையில் முடிகிற மாதிரி ஒரு ஆலகிரி இருக்கும். இந்த லென்ஸோட ஃபுல் படத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கிடைக்கும். ஸ்ரீராம பிங்கர் தான் வந்து அனுமாரு, அவர் நெஞ்ச கிழிச்சா கன் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் ஆப்வியஸாகவே இருக்குன்றதுனால நான் ரொம்ப ஹைலைட் பண்ணல. இட்ஸ் a very interesting structure of writing because நிறைய பழைய இன்டர்வியூவில் வந்துட்டு தலைவன் என்ன சொல்லுவான்னா, இது வந்து மார்க் ஆண்டனி ஸ்பீச் மாதிரி அப்படிம்பாரு. மார்க் ஆண்டனி ஸ்பீச் வந்து ப்ரூட்டஸ் இஸ் an honorable man அப்படின்னு சொல்லி யார் வந்துட்டு கெட்டவனும் அவனை வந்து உயர்த்தி பேசி 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 கடைசியில் உண்மையை சொல்கிற ஒரு ஸ்பீச். ஸோ அந்த ஐரணி தான் அந்த ஸ்பீச்சோட கிரேட்னஸ்ஸே. ஸோ அப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளேவை நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தருக்கு யோசனை வரதே வந்துட்டு ரொம்ப புதுமையான ஒரு தாட்டு. ஸோ அதை வந்து ஒரு 4 நிமிஷம் ஸ்பீச் வரைக்கும் உங்களால் you can hold the attention of the audience, whoever your audience may be. But to do that for a 3-hour, 15-20 minute film and have the confidence in your craft to say, நான் வந்து கடைசி 25 நிமிஷம் ஒரு மேக்ஸிமம் ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் காந்தியை ஈழ்வா மட்டுமே பேசிட்டு இருப்பேன். பேசிட்டு அந்த கேரக்டர் வந்து அந்த ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மொமெண்ட்ல அந்த சேஞ்ச் ஆஃப் ஹார்ட் நடக்கிறத நான் வந்து காட்டி ஐ வில் ஸ்ப்ரெட் த மெசேஜ் ஆஃப் காந்தி ஃபர்தர்ன்னு சொல்றதுக்கு வந்து ஒரு ரொம்ப திமிரு வரணும்னு நினைக்கிறேன். அந்த திமிரு என்றைக்குமே நம்ம ஆளுக்கு இருந்திருக்கு, அதுதான் அவரோட அழகே. ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அது தவிர வந்துட்டு இந்த யானை காலில் வந்துட்டு யானை ஒரு மகோத் செத்து போன மாதிரி அப்புறநாம பாவிக்கிறது, அதனால அவர் வந்துட்டு இங்கே மதம் பிடிச்ச யானையை பார்த்து தன்னைத்தானே நினச்சிக்கிறது. அதுக்கப்புறம் கட் பண்ணால் கால் கட்டு போட்ட
யானை வந்துட்டு ஸ்ரீரங்கத்தில் இருக்கும். ஸோ அவருக்கு கால் கட்டு போட போகிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு கமல் ஃபேண்டம் உள்ள பரவலாக பேசப்பட்ட விஷயங்கள் தான். ஸோ அதனால தான் நான் ரொம்ப லைட்டாக சொல்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த படத்தை பற்றி ஐ திங்க் the most in-depth analysis of this film is available in this blog called Seventh Art. இந்த blog தான் ஆக்சுவலாக எனக்கு முதல்ல வந்து ஹேராமை பற்றின முழு புரிதலை ஓப்பன் அப் பண்ண ஒரு blog. அதனால் அதில் இருக்கிறத தாண்டி நான் என்ன சொல்ல போகிறேன்ற கூச்சம் எனக்கு இருக்குது. அந்த பிளாகை வந்து நான் 2009 or 10 ஐ திங்க் 10ல் படித்தேன்னு நினைக்கிறேன். 2010ல் நான் அந்த பிளாகை படித்ததுனால தான் இன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு விரும்மாண்டியை புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், ஒரு வேற சினிமாவை புரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அந்த ஒரு பிளாக் போஸ்ட் ரொம்ப முக்கியமான காரணம். அது எழுதுனது யாரும் தெரியாது, அந்த பிளாக்ல வேற என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் யாரெல்லாம் இன்னும் டீப்பா இந்த படத்தை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிளாக் போஸ்ட்டை பார்த்தாலே போதும். ஸோ ஐ ரியலி ஹோப் யூ கெட் டு ரீட் தட் பிளாக். ஐ கேன் ட்ரை டு லிங்க் இட் இன் த டிஸ்கிரிப்ஷன். மற்றபடி வந்து எனக்கு ரொம்ப வியப்பான விஷயம் ஹேராமை பற்றி என்னன்னா, இது வந்து மருதநாயகம் பண்ணணும்னு நினச்சி அதுக்கு பதிலாக பண்ண ஒரு செகண்டரி படம். யாருமே வந்துட்டு செகண்ட் ஆப்ஷனாக ஹேராமெல்லாம் எடுக்க மாட்டாங்க. யாருக்கு தோணும்னு தெரியல. நான் வந்து மருதநாயகம் யோசிச்சு வச்சிருக்கேன், மருதநாயகத்தை பண்ண விடலை. ஸோ பண்ண முடியல அப்படின்ற சூழலில் இருக்கும்போது நான் டிஜெக்ட் ஆகிட்டு என்னெல்லாம் செய்வேன்னு எனக்கு தெரியல. பட் நிச்சயமாக ஐ வுடன் சே சரி மருதநாயகம் பண்ண முடியல, ஹேராம் பண்ணலாம். அப்போது மருதநாயகம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய எண்ணம் எனக்கு, ஒரு பிரமிப்பு எனக்குள்ள என்றைக்குமே இருந்திருக்கு. எப்பவுமே யோசிச்சு பார்த்துருக்கேன், ஒரு வேலை இவரை மருதநாயகம் எடுக்க விட்டுருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நம்மளுக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான்ற மாதிரி, நம்மளுக்கு கொடுத்து வச்சது ஹேராம் தான் அப்படின்றது தான் இதில் இருக்கிற மிகப்பெரிய காமெடியே. ஆல் ஆஃப் திஸ் aside, I think what I really want to talk about, which I believe other people haven't spoken about, if others have spoken about, well and good. இது இன்னும் நான் வந்துட்டு நான் மட்டும் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் பாருன்ற மாதிரி சொல்லணுங்கிறதுக்காக பண்ணல. இது நானும் கண்டுபிடிச்சிருக்கேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா, இல்லை நீங்கள் இதுக்கு ரெசனேட் ஆனீங்கன்னா, இல்லை வேற யாராவது இது சொல்லியிருந்தாங்கன்னா தயவுசெய்து சொல்லுங்கள் அப்படிங்கிறதுக்காக தான். வாட் ஐ ரியலி லைக் இன் ஹேராம், வாட் ஐ ரியலி ஃபைண்ட் ஃபேசினேட்டிங் இன் ஹேராம் இஸ் த யூஸ் ஆஃப் ஹைட். ஸோ ஃபில்ம் லாங்குவேஜாக இருக்கட்டும், ஃபிலாசபியாக இருக்கட்டும், ரைட்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு ஒரு ஹைட்டை பற்றின விஷயங்கள் தான் இருக்கும். எது உயரம், எது தாழ்வு, ஏற்றத்தாழ்வை வந்துட்டு அவ்வளோ அழகாக எடுத்து சொல்கிற ஒரு படம் தான் இந்த திஸ் எபிக். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிட்டு வரேன். அண்ட் ஹவு இட் இஸ் ரிலேட்டட் டு த ஃபில்ம் லாங்குவேஜ் தட் we already know. நம்ம சப்கான்ஷியஸில் வந்துட்டு ஃபில்ம் லாங்குவேஜ் ஒன்று இம்ப்ரிண்ட் ஆயிருக்கும்ல, இந்த ஆங்கிளுக்கு இந்த அர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டதை இந்த படம் ஒரு இடத்துல இன்வெர்ட் பண்ணும். அந்த இன்வர்ஷன் வந்துட்டு ரொம்ப அழகான ஒரு இன்வர்ஷன். ஸோ அந்த இன்வர்ஷனுக்கு முன்னாடி நான் இந்த படத்தோட ஜஸ்ட் தி யூஸ் ஆஃப் ஹைட் இன் த ஃபில்ம் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே நம்ம படத்தில் பார்க்குறது வந்துட்டு இந்த மார்டிமர் வீலர் வந்துட்டு மேலேருந்து இவங்களை கூப்பிட்ற ஷாட் தான். ஸோ அது ஒரு டபுள் பெரியல் சைட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொஹஞ்சதாரோ ஹரப்பா எக்ஸ்கவேஷனை வந்து அம்ஜத்தும் சாகேத் ராமும் பண்ணிட்டு இருக்காங்க, which is obviously an allegory for overall India itself, that it's a double burial site. When the Britishers are leaving the country, they're leaving it as a double burial site where they're killing both the brothers, Muslim and Hindu. ஸோ அவங்க கீழேருந்து மேலே உயர அன்னார்ந்து பார்க்குற அந்த வெள்ளக்காரர் வந்துட்டு முடிஞ்சிருச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இங்கே தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு யார் மேலே இருக்கான் யார் கீழே இருக்கான் அப்படிங்கிற கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் differences is established. ஸோ இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா படத்தில் நிறைய இடத்துல வந்துட்டு குழி, டிசென்ட்டு, லைக் பாதாளம் அப்படின்ற அசோசியேட்டிவ் வேர்ட்ஸ் தட் ஸ்பீக் ஆஃப் டெப்த்ஸ் ஆஃப் ஹெல் பேசிக்லி ஆர் கன்சிஸ்டன்ட்லி ஷோ. அபர்ணாவோட அந்த ஹாரஸ்மெண்ட் சீக்வன்ஸ் முடிஞ்சு, அந்த ரயட்ஸ் எல்லாம் முடிஞ்சு, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மேலேருந்து the piano dropping from above. And the piano is when you see the sadness inside Saket Ram, that on the piano which represented them making love before, it has started representing her screams. Adhe instrument of melody has become an instrument of screams, and adu vandittu it's falling from a height. So our manasula அந்த ரொமான்ஸுக்கு வச்சிருந்த அந்த ஹைட்ல இருந்து அது வந்து கம்ப்ளீட் டெஸ்பேருக்கு கீழே விழுறது தான் அந்த
எண்ண ஓட்டம். இந்த உயரம், ஏற்றம், தாழ்வு இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப கிளியரா நம்ம உலகத்துல இருக்கிற அசோசியேஷன் என்ன, மேல இருக்கிறவன் தான் பெட்டர், ஹையரா இருக்கிறவன் தான் the superior human being. ஸோ ஆண்மை, வைலன்ஸு, ஃபேஷிசம் இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த யூஸ் ஆஃப் pushing us to be above the other person, we are losing our humanity. So in the instance where Saket Ram previous day was a violent animal going around killing people, ஏன்னா அவரோட வீட்டில் ஒரு சாவு நடந்துருச்சுங்கிறதுக்காக அவர் போய் எல்லாரையும் கொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. அவர் கண்ணில் அந்த இது உடஞ்சிருக்கும், அதனால ஹிஸ் விஷன் இஸ் மார்டு, அதெல்லாமே அந்த 7th ஆர்ட்ல இருக்கும், ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணல. பட் அவர் வந்துட்டு எல்லாரையும் கொலை பண்ணிட்டு அடுத்த நாள் வந்துட்டு அவர் அதுக்காக துயரப்படுறாருல. இந்த துயரம் தான் அவர் மனிதனா ஆக்குது. அவர் மிருகமா இருந்து மனிதனா இருக்கும்போது அவரை நம்மளை வருத்தப்பட வைக்குதுல்ல அவருக்காக. ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலா இந்த உலகத்தோட கண் பார்வைப்படி அவர் வீக்கா இருக்காரு, அவர் இறங்கி இருக்காரு, கீழே இருக்காரு. அந்த மிருகமா இருக்கிற சாக்கேத் ராம் தான் வந்து உயர்ந்திருக்கான் அக்கார்டிங் டு தட் வேர்ல்ட்ஸ் லாஜிக், ஈவன் அவர் வேர்ல்ட்ஸ் லாஜிக். ஒரு ஸ்ரீராம் பாப்பேங்கரை பார்த்தீங்கன்னா என்ன ஹண்டிங் போறியா, ஹண்ட் 12 அந்த மாதிரி அவரோட ஆண்மையையும் அவரோட வன்முறையையும் வந்து ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கிறது தான் இந்த உலகத்தோட வேலையே. அப்படி இல்லாத ஒரு சாக்கேத் ராம நம்ம பார்க்கும்போது நம்ம முதல் இன்ஸ்டன்ஸ்ல வருத்தம் தான் படுறோம், ஐயோ ரொம்ப சாதாரண மனுஷன் போய் இப்படி தேவையில்லாம கொண்டுட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இங்கே தான் கவுண்டர் ஆர்கியூமெண்ட் ஃபார் த வைலன்ஸ் இஸ் பிகினிங். அப்புறம் போக போக படத்துல வந்துட்டு எப்பப்பெல்லாம் வந்துட்டு சாக்கேத் ராமுக்கு வந்துட்டு ஆண்மை, வன்முறைங்கிற அந்த போதை வந்துட்டு அவனை ஆழ்த்துதோ, அவனை ஆழ்த்துற இடத்துல நம்ம எப்பவுமே வந்து ஒரு ஏற்றத்தாழ்வை சந்திச்சுக்கிட்டே இருப்போம். இப்போ நீங்க வந்துட்டு அவருக்கு கல்யாணம் ஆயிட்டு கீழே வந்துட்டு சாப்பாடு வச்சுட்டு இருப்பாங்க, இவர் மேலே உட்காந்துட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க தம் அடிச்சுட்டு இருக்கும்போது பேசிட்டு இருப்பாரு. ஸோ எப்பவுமே ஏதோ ஒரு ஸ்டேஜிங்ல somebody is above somebody, somebody is below somebody. ஸோ இவர் வந்துட்டு அந்த இடத்துல சொல்லுவார், எனக்கு இப்போ கல்யாணம் நடந்துட்டு இருக்கு, ஆனால் என்னோட நாட்டில் மிகப்பெரிய விவாகரத்து நடந்துட்டு இருக்கு. நான் பேரஃப்ரேசிங், ஐம் நாட் ஷுர் இஃப் இட்ஸ் ரைட். ஸோ அதை சொல்லும்போது அவர் தன்னை பற்றி சுப்பீரியராக ஃபீல் பண்ணிக்கிறார். உங்களுக்குலாம் என்ன தெரியும், உங்களுக்குலாம் புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி பேசுறாரு. பொண்ணு பார்க்குற சீன்ல அவர் உட்காந்துருக்காரு, இவங்க கீழே உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரிங், பட் அந்த சீன்ல வந்து இட்ஸ் நாட் சம்திங் தட் the writer or the director needs to position out of his way. எப்படியுமே நம்ம சமுதாயத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வு வந்துட்டு நம்மளோட ரியலிஸ்டிக் ஸ்டேஜிங்ல எப்படி வந்துடும். பட் அதை மீறின விஷயங்கள் இப்போ அதனால தான் வந்துட்டு யூசிங் தி எக்ஸாம்பிள் ஆஃப் அந்த கல்யாணத்துல வந்து சாப்பாடு போட்டுட்டு இருக்கும்போது இவங்க மேல இருக்கும்போது அது அப்படி ஒரு ஸ்டேஜ் பண்ணுன்ற அவசியமே இல்லையே. ஸோ இங்கேருந்து ஆரம்பிச்சு போக 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 மைத்திலியை கூட்டிட்டு போய் அந்த ராஜாவெல்லாம் மீட் பண்ணிட்டு அந்த தசரா ஃபங்க்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா தி என்டையர் செக்ஸ் சீன் கீழே வந்துட்டு அந்த பாட்டுக்கு பேரலா கட் பண்ற அந்த செக்ஸ் சீன் ஃபுல்லா இட்ஸ் a descent into madness. அவங்க வந்து மேல கீழேன்ட்டு அந்த கேமராவோட அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட்ஸ் ஆன் த ஸ்டேர்கேஸ் இட்ஸ் வெரி ஆப்ராட்டிக். எதுக்கு அந்த மூவ்மெண்ட்டை வைக்கிறாங்க, ஏன் அப்படின்னா அவங்க வந்துட்டு இட் இஸ் ஆக்சுவலி சாக்கேத் ராம்ஸ் மைண்ட் கோயிங் த்ரூ தட் என்டையர் மோஷன் ஆஃப் நம்ம வந்து full and full giving into the violence and full and full becoming an animal just on the edge இருக்காரு. So it's almost like humanity and violence ன்ற அந்த ஆசிலேஷன் போய்கிட்டே இருக்கு. போய் அவர் மேல போய் தன்னோட மனைவியே வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு துப்பாக்கியா பார்த்து அதுக்கு வந்துட்டு ஒரு ரொம்ப அனிமலிஸ்டிக்கான he makes love, and when he makes love இந்த மொஹஞ்சதாரோ, ஹரப்பா அந்த மாதிரி டெப்த்ஸ் ஆஃப் ஹெல், டெப்த்ஸ் ஆஃப் which are all burial sites basically. ஸோ அந்த டெப்த்ஸ் ஆஃப் ஹெல்லுக்குள்ள போய் எல்லாம் ஒரு மாதிரி நம்ம அவரை ஒரு பெரிய ஹைட்ல இருந்து கீழே விழுறத பார்க்குறோம். ஸோ அவர் கீழே விழுந்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் we see a top angle of him finish that deed. அவருக்கு அந்த செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு செக்ஸே கிடையாது, அது வந்து ஹண்டிங். ஸோ அந்த ஹண்டிங்கை முடிச்சு அவர் ஒரு பயங்கர வீர திருமகனா வந்து உட்காந்து அந்த பியானோவை வந்து மீட்டுவார். ஸோ அந்த பியானோவை தொடும்போது இட்ஸ் அ வெரி லவுட் அண்ட் அக்ரெசிவ் நோட். அந்த அக்ரெசிவ் நோட் விழும்போது we see him from above. ஸோ நம்ம வந்துட்டு என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, அவர் மொத்தமாக இறங்கி ஒரு டெப்த்ஸ் ஆஃப் ஹெல்க்குள்ளே போயாச்சு, இதுக்கு மேலே அவருக்கு வந்துட்டு ஒரு ரெஸ்கியூவே கிடையாதுன்ற ஒரு இடத்துல தான் அந்த சீக்வன்ஸ் முடியும். பட் அந்த சீக்வன்ஸ் முடிஞ்சு when you find out that ஸ்ரீராம் அபியங்கர் is
ஃபாலன் ஃப்ரம் த ஹார்ஸ், அவருக்கு குவாட்ரிப்ளெஜியா வந்துருச்சு. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் we see again Saket Ram feeling bad அந்த ஆசிலேஷன். அந்த ஆசிலேஷனில் வந்துட்டு மைத்திலியை வந்துட்டு மேலே ஸ்டேஜ் பண்ணி இவரை வந்து கீழே ஸ்டேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஜங்க்சர் இன் த வே த விஷுவல் ஆஃப் த ஃபில்ம் இஸ் மூவிங். ஏன்னா இது வரைக்கும் நம்ம வந்து எவன் உயர்ந்தவன் எவன் தாழ்ந்தவன்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு சமுதாயத்திலையும் சினிமாவிலையும் இருக்கிறத வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு சாகேத் ராம் வல்னரபிளா அவரோட பொண்டாட்டிகிட்ட பேசுற ஒரு மொமெண்ட்டை அவளை மேலே வச்சு தன்னை கீழே வச்சு ஸ்டேஜ் பண்ணியிருப்பாரு. ஏன்னா அங்கே ஆக்சுவலாக ரொம்ப உண்மையை பேசுறாரு. ஸோ அந்த உண்மையை பேசுறதுனால எனக்கு ஒரு 3-4 டைம்ஸ் பார்க்கும்போது எதுக்கு இந்த ஸ்டேஜிங், ஜென்ரலாக நம்ம எப்படி ஸ்டேஜ் பண்ணுவோம், ஒருத்தன் ஹீரோயிக்காக ஒன்று பண்ணுறான். ஏன்னா வாட் ஹீஸ் டூயிங் இஸ் ஷுட் பி கன்சிடர்ட் ஹீரோயிக். ஏன்னா அவர் வந்துட்டு தன்னோட ஆண்மையை துறந்து அவரோட வல்னரபிலிட்டியை எக்ஸ்போஸ் பண்ணி பேசுகிற இந்த இடத்துல அவர் தான் பெரிய ஆளை தெரியணும் அப்படின்ற ஃபர்ஸ்ட் தாட் எனக்கு வந்தது. அண்ட் இன்ஃபேக்ட் இந்த இடத்துல மைத்திலி வில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். மைத்திலி வில் சே என்னோட டைகர் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லி மீசையை முறுக்கி விடுவாங்க. ஸோ எனக்கு மொதல் வாட்டின்னு சொல்ல மாட்டேன், ஒரு ஒரு 15வது வாட்டி. ஏன்னா ஏறாமில் மொதல் வாட்டியே 15வது வாட்டி தான். ஸோ அந்த 15வது வாட்டியில் வந்து எனக்கு வந்து இதுக்கு இவ்வளோ ஆண்மையான ஒரு மனுஷனை அழ வச்சு தாழ்த்தி காட்டுறாரு, என்ன அர்த்தம் அதில், ஏன் இதை பண்ணுறாரு, ஏன்னா அதில் அர்த்தம் இல்லாமல் பண்ண மாட்டார். ஸோ எதுக்காகன்னு நானும் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். பட் அஃப்கோர்ஸ் ஆஃப்டர் த ஃபைனல் பீட் தட் ஐ மென்ஷன் இட் ஆல் மேட் சென்ஸ். ஸோ இது ஒரு முக்கியமான புக் மார்க் தட் Saket Ram when he is vulnerable is staged below and Maithili is staged above. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த செக்ஷனில் தான் வந்துட்டு இந்த சகி ஆண்டாள் கிருஷ்ணர் அந்த லவ்க்கான மெட்டஃபர்லாமும் இருக்கும். அகெயின் 7th ஆர்ட்ல இருக்கும், தயவு செய்து படிங்க. சாகேத் ராமோட சாவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ஸ் ஏர்லியர் இந்த ஃபில்ம் அதல பாதாளத்தில் தான் நடக்கும். சாகேத் ராம் சாவு எல்லாமே அதல பாதாளம் தான். அங்கே வந்துட்டு ஆக்சுவலாக அல்தாஃப் டெய்லர் எப்படி பீரியட் போர்ஷனில் பின்னாடி போர்டு இருந்ததோ, இப்போ ப்ரெசென்ட் டேல இன்னொரு முஸ்லீம் கடை டெய்லர் கடை போர்டு ஒன்று இருக்கும். அப்போது subtly he's trying to tell you that nothing has changed. And then Saket Ram அதை சொல்லுவார், என்ன மேலே ஹிந்து முஸ்லீம் சண்டை போட்டிருக்காங்க இன்னுமா அப்படிம்பாரு. அந்த இன்னுமாவை வந்துட்டு அந்த ப்ரொடக்ஷன் டிசைன் வந்துட்டு இவோக் பண்ணும். அதுக்கப்புறம் we see him going further into madness. இந்த ஆசிலேஷன்லாம் விட்டுட்டு அவ்வளோதான்டா, நான் நிஜமாவே இந்த கொலையை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நான் முழுமையாக இறங்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த கொலையை செய்யறதுக்காக சன்னியாசம் வாங்கிட்டு அது ஒரு ஸ்பிரிச்சுவலான எக்ஸ்பீரியன்ஸாக அவர் ட்ரீட் பண்ணி எப்படி போகிறாரு அப்படிங்கிறதுக்கான சீக்வன்சஸ்லாம் முடிஞ்சு கடைசியில் ஆசாத் சோடா ஃபேக்ட்ரி போகிற சீக்வன்ஸ். இந்த ஆசாத் சோடா ஃபேக்ட்ரி போகிற சீக்வன்ஸில் அகெயின் த யூஸ் ஆஃப் ஹைட். என்னன்னா ஆசாத் சோடா ஃபேக்ட்ரிக்கு போகிறதுக்கு முன்னாடி வெளியில் காது தட்டுவாங்க, பக்கத்தில் கோட்ஸே ஓட ரூமை தேடி வந்திருப்பாங்க காப்ஸ். அங்கே தான் வந்துட்டு the lines between history and fiction start blurring and it's very very interesting and exciting for us to know, hey, என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி. Mind you, this is I think 9 years or 10 years before Inglourious Basterds came about. So it is something that Tarantino did with Hitler's death and 10 years before our own Kamal Haasan trying to do a historical fiction with an assassination of a very important historical figure at the center of it. So இங்கே வந்து கோட்ஸேவை தேடி வரும்போது இவரை தேடி வந்துருவாங்களோன்னு பயத்தில் அவர் மேலேருந்து இறங்கி கீழே இருக்கிற ட்ரக்கில் வச்சிருவார். ஸோ ஒன்ஸ் அகேன் ஹைட், ஹீஸ் கம்மிங் ஃப்ரம் அபவ். நான் வந்து உயர்ந்தவன்ற உணர்வோட இருக்கார் அவர். அதனால தான் அவர் வந்துட்டு ஜென்ரலி ஹில் பி ஃபில்ம்டு ஹையர் அகெயின் விச் இஸ் லைக் அவர் வைலண்ட், அவர் நெகட்டிவ் வச்சு. ஏன்னா இது 15th ரீவாட்ச்ல நெகட்டிவா இருக்கிறவர் எதுக்கு உயர்த்தி காட்டிட்டே இருக்காரு, இவரு என்ன சொல்ல வராருன்ற ஒரு எண்ணம் எனக்கு ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ அப்போ அவர் வந்துட்டு அந்த கன்னை வச்சு கன் அனுப்பிச்சுட்டா அந்த ஃபுல் ஆசாத் சோடா ஃபேக்ட்ரி சீக்வன்ஸ் வரும். ஆசாத் சோடா ஃபேக்ட்ரிலையுமே நீங்க பாத்தீங்கன்னா நல்லவங்க அத்தனை பேருமே கூடி சேர்த்து வச்சு பேஸ்மெண்ட் அனுப்பிச்சிடும். அகைன் ஒரு பாதாளம், ஒரு டெப்ஸ் ஆஃப் ஹெல்லு, ஹைட்டு, ஹையர், லோவர், ஏற்றம், தாழ்வு. எனக்கு பை திஸ் டைம் இன் டு த ஃபில்ம் ஐம் திங்கிங், என்ன நல்லவங்க எல்லாருமே தாழ்ந்துருக்காங்க, என்னன்னே புரியல, எதுக்கு நல்லவங்களை தாழ்த்தி வைக்கிறாங்கிற ஒரு எண்ணம் எனக்கு ஓடிட்டே இருந்து. பிகாஸ் நீங்க எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலும் டாப் ஆங்கிள் இங்க மேலேருந்து ஒரு ஒரு
ஒரு சப்ஜெக்டை நம்ம ஃப்ரேம் பண்ணும்போது தே வில் லுக் வீக்கர், தே லுக் மீக் அப்படிங்கிறது தான் இட்ஸ் அ சைக்கலாஜிக்கலி அண்டர்ஸ்டுட் ஃபினாமினல். ஸோ ஐம் ஆல்ரெடி திங்கிங் ஓகே அவங்க வந்துட்டு ஒரு வல்னரபிளான ஸ்டேட்ல இருக்கிறதுனால அவங்கள வந்துட்டு கீழே வைக்கிறாரு, இது ஏற்றத்தாழ்வுக்கான இது கிடையாது அப்படின்னு நான் ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கிறேன். அப்போ அந்த சாக்கியத்திரம் இருந்தது வந்துட்டு அது படம் முடியும் போது அது ஹீரோய்க்கான 15 ரீவாட்ச்ன்றதுனால வல்னரபிலிட்டி தானே ஹீரோயிசம் அப்படின்னு எனக்கு மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருந்தாலும் அவர் அங்கே கீழே வச்சதுனால ஓகே அவர் பாவம் அதனால அவர் மேலே வச்சிருக்காரு அப்படின்னு நான் என் மனசை தேத்திக்கிட்டு பார்க்குறேன். இங்கே தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த ஃபிலிம் விச் ஐ திங்க் no better star cameo in the history of world cinema, I would say third man Orson Welles, but in Indian cinema for sure ஒரு அந்த 100 ஸ்டாரை இந்த படத்துக்குள்ள வந்துட்டு இவ்வளோ அழகான இவ்வளோ ரெஸ்பெக்டபிளான கேரக்டர் வந்து யாருமே கொடுத்தது கிடையாது. ஸோ ஷாருக் கான் பிளேயிங் அம்ஜத் அலி கான் இஸ் மைண்ட் ப்ளோயிங். இட் இஸ் த கிரேட்டஸ்ட் சர்வீஸ் யூ கேன் டூ டு எனி ஸ்டார். பிகாஸ் அந்த ஸ்டார் வந்து வாட் ஹி டஸ் ஜென்ரலி அகேன்ஸ்ட் த ஸ்டார்டம் இன் திஸ் ஃபில்ம் இஸ் he says ஓகே உனக்கு வைலன்ஸ் தானே வேணும், அப்போ இந்த வைலன்ஸை நான் உனக்கு அன்பா ஒரு அன்பளிப்பா தரேன், ஒரு புல்லட் என்ன கொன்னா இதோட இந்த வைலன்ஸ் நின்றும் நீ சத்தியம் பண்றேன்னு சொல்லிட்டு he wrote on his knees. And that is the moment where the whole language of top angle and ஏற்ற தாழ்வு மேல கீழே vulnerability, masculinity, fascism இது எல்லாமே it makes sense because in that moment ஷாருக் கான் asks for forgiveness. ஸோ மன்னிப்பு கேட்டு மண்டி இடும்போது கேமரா அவன் மேலேருந்து அவனை அந்த கேரக்டரை ஃபில்ம் பண்ணுச்சுன்னா நம்மளோட ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டாப் ஆங்கிள் அவன் வீக்குன்னு அர்த்தம். பட் இந்த படத்தோட லாங்குவேஜ் படி பார்த்தீங்கன்னா மன்னிப்புல மட்டும்தான் நீ ஒன்னை தாழ்த்திக்கிட்டு ஒன்னையே உயர்த்திக்கிற. அதுதான் அந்த ஹோல் ஃபில்மோட பாயிண்டே. மன்னிக்க தெரிஞ்ச மனுஷன், மன்னிப்பு கேட்க தெரிஞ்ச பெரிய மனுஷன் அவர் அடுத்த படத்துல சொன்னதுல இந்த படத்திலே வந்துட்டு அவர் வந்து ஃபிலிம் லாங்குவேஜ்லேயே இன்கார்பரேட் பண்ணியிருப்பார். விச் இஸ் இந்த டாப் ஆங்கிள் இஸ் நாட் அவர் யூஷுவல் டாப் ஆங்கிள். திஸ் டாப் ஆங்கிள் இஸ் த மோஸ்ட் ஹீரோயிக் டாப் ஆங்கிள் தட் யூ கேன் see. இது வரைக்கும் நம்ம பார்த்த டாப் ஆங்கிள்ஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம் means something entirely different after this top angle. That is the way one becomes a Mahatma. That is the hidden argument in a very open argument, but in that short the hidden message is that நான் என்னை தாழ்த்திக்கிட்டு நான் மகாத்மா ஆயிரும்டா. ஏன்னா மன்னிப்புல தாழ்வே கிடையாது, மன்னிப்புல உயர்வு மட்டும்தான், கேட்கறதும் சரி கொடுக்கறதுலையும் சரி. ஸோ இதை இவர் பண்ணி இதே விஷயத்த காந்தி சொல்லும்போது நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா the parallel between அம்ஜத் கான் and காந்தி, both of them are Mahatmas. It's not that காந்திஜி அப்படின்ற அந்த ஒரு மிகப்பெரிய ஆளுமை தான் வந்துட்டு மகாத்மான்னு இல்லை, ஒரு சராசரி மனிதன் கூட மகாத்மாவும் ஆகலாம் அப்படிங்கிறது தான் ஆர்குமெண்ட். இதுக்கு வந்து டைரக்ட் பேரலா சாகேத் ராம் வந்து கீழேருந்து சோராவர்தியோட அவர் நிற்கும் போது சோராவர்தி மன்னிப்பு கேட்பார். அந்த மன்னிப்பு அவர் கேட்கறதுனால அவர் உயர்றாரு. அந்த இடத்துல அது வரைக்கும் சாகேத் ராம் வந்துட்டு அந்த உயர்வை வந்து அசிங்கமா தான் பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா அவர் மன்னிப்பு கேட்கறதுல அவர் தன்னை தாழ்த்திக்கிறாருங்கிறத உணர்வு அவருக்கு இல்லவே இல்லை. ஸோ ஹீஸ் இன் ஹைட் அண்ட் அதை காந்தி அப்ரிஷியேட் பண்ணும்போதும் அவருக்கு புரியல. பட் அம்ஜத் அதை செய்யறாருல, நான் மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்ட்டு அவரு மண்டிடுறாருல, அந்த மண்டி இடும்போது தன்னோட உயரம் அவருக்கு வந்துட்டு ஒரு இது எதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கை அவரோட ஃபேஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணுவார். ஸோ இதே தான் காந்தி அவர்கிட்ட சொல்லும்போது அவருக்கு திஸ் இஸ் த பாயிண்ட் வேர் இட் கன்வின்சஸ் என்னோட அம்ஜதும் இதே தான் சொன்னாரு அப்படின்ட்டு. இந்த ஒரு புல்லட் இந்த கம்யூனல் ஹேட்ரடை நிறுத்திடும் அப்படின்னா எனக்கு அந்த புல்லட்டை கொடுத்துருங்கப்பா அப்படின்னு பேசுற அந்த இடம் is when Saket Ram completely changes his mind and understands that I have to forgive first myself, then the other people, and most importantly my fictional villain in this story, Mr. Gandhi. So அவர் திரும்ப வந்து அவர் மண்டி போடுறாரு காந்தி முன்னாடி மண்டி போட்டு என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்டால் என்ன மன்னிச்சிருப்பா எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் நடந்து போவார். ஸோ அந்த இடத்துல த லோ ஆங்கிள் ஷாட் காந்தி மேலே தான் இருக்கும். அவர் காந்தி தாண்டி நடந்து போனோடனே அந்த எந்த கன்னை வச்சு சுடணுமோ அந்த கன்னை வந்துட்டு அவர் கையில் வச்சு மன்னிப்பு கேட்க வருவார். அங்கே வந்து இட்ஸ் ஜஸ்ட் moments before Godse kills him, and Godse, we know what happens. Godse kills him, he falls flat. அப்போ ஒரு டாப் ஆங்கிள் ஷாட் வரும்.
ஸோ அந்த டாப் ஆங்கிள் ஷாட் வந்துட்டு உடல் கீழே விழுந்து அந்த ஆன்மா மேலே அப்படிதான் நம்ம எல்லாரோட இமேஜும் மண்ணுக்கு உடல் போனால் ஆன்மா சொர்க்கத்துக்கு போயிடும் அப்படின்றது. இந்த சொர்க்க நரகத்தில் நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறது டிபேட்டபிள். பட் இந்த படத்தில் when they look at you from above, it means that you're a good person. Right after Amjad's apology, the entire understanding of a top angle changes. And I think it is the most passionate argument for non-violence, because the man who has a gun to retaliate, அவர் நினைச்சா திரும்ப சுடலாம். பட் சுடாம இருக்கிறதுனால அவர் அந்த காந்தியன் மெசேஜை எவ்வளோ ரீஹைட்ரேட் பண்றாரு. It comes a full circle from the Mark Antony structure, and finally Brutus is not an honorable man அப்படின்றது முடிகிற இதோட லவுடா சொல்ல முடியாது. This is the moment of truth. This is the moment of truth. ஓம்பூரி கேரக்டர் நிறுத்தும் போது அவர் அந்த கன்னை வச்சுட்டு உள்ள வச்சு அதை கட்டி பிடிச்சி அழுவுற அந்த மொமெண்ட் வந்து எப்போ பார்த்தாலும் எனக்கு அழுகு வரும். ஏன்னா அவ்வளோ கரெக்டான கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அன் ஆர்குமெண்ட், மோர் தென் எனிதிங். அது ரைட்டு தப்பெல்லாம் தாண்டி அதை இதை விட அழகாக நுவான்ஸ்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நம்மளை கன்வின்ஸே பண்ண முடியாதுங்கிறது தான் என்னோட கருத்து. ஸோ அந்த பாயிண்ட்ல சாகேத் ராமும் ஒரு மகாத்மாவாக மாறுறாரு. அது முடிஞ்சு கடைசியில் வைஷ்ணவ ஜனத்தோ திரும்ப வரும். வைஷ்ணவ ஜனத்தோட மீனிங் வந்து மற்றவங்களோட துயரத்தை தன்னோட துயரமாக பார்க்குற ஒருத்தர் தான் வந்துட்டு உண்மையான வைஷ்ணவர்ன்றது தான் அந்த பாட்டோட இது. வைணவத்தில் நம்பிக்கை இருக்கு இல்லைங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு உண்மையான மகாத்மா அப்படின்றது இன்னொருத்தரோட துயரத்தை என்னோட துயரமாக நான் பார்த்தனாலே நான் வந்து மகாத்மா தான். ஸோ அவர் வந்து கடைசியில் போய் அந்த டாப் ஆங்கிளில் செருப்பு அதை எடுக்கிறாரு அப்படின்னா அவர் மன்னிப்பு கேட்குறாரு. அந்த மன்னிப்பு முடியுதுன்னு அர்த்தம். அந்த மன்னிப்பு அம்ஜத் கேட்ட அந்த மன்னிப்பு, காந்தி கிட்ட அவர் கேட்கணும்னு நினைச்ச அந்த மன்னிப்பு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஹீ ஹிம்செல்ஃப் பிகம்ஸ் அ மகாத்மா. அந்த செருப்பை எடுத்துட்டு அவர் கையில் வச்சும்போது பரதராமும் மாறுறாரு, ஒரு மகாத்மாவும் மாறுறாரு. இதெல்லாம் முடிஞ்சு படத்தோட ஓவரால் ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு எங்கே பயங்கரமாக கொலைட் ஆகும்னா, கமல் சார் குடும்பத்திலேருந்தே ஒருத்தரை வந்துட்டு அவரோட பேரனை நடிக்க வச்சு உண்மையான காந்தியோட பேரனை படத்தில் கொண்டு வந்து 2 பேரையும் ஃப்ரேமில் நிறுத்தி வச்சு என்கிட்ட ஒரு பயங்கரமான கதை இருக்குன்னு இவர் சொல்லி இவர் அதை கேட்குற மாதிரி வச்சு ஃபுல் கதையை சொல்லி முடிக்கிற மாதிரி பின்னாடி ராஜா சார் ஸ்கோர் ஓடிட்டு கடைசியில் காந்தியோட அந்த பெரிய படத்தை வந்து வரைஞ்சிருப்பாங்க அந்த ஜன்னலில். அவர் போயிட்டு திறக்கிற முதல் ஜன்னல் வந்து காந்தியோட கண்ணுக்கிட்ட இருக்க ஜன்னல் தான். இந்த உலகத்தை நீ வந்து காந்தியோட கண் வழியாக பாரு, இந்த அகிம்சை கண் வழியாக பாருங்கிறத ஃபைனலாக சொல்லி முடிச்சிருப்பாரு. ஐ டோன்ட் திங்க் எனிபடி ஹஸ் மேட் சச் அ வாஸ்ட் ஃபில்ம் அபவுட் something so personal, something so indulgent. It's a very indulgent thought. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இப்போ ஒன்றும் இல்லை, இந்த மராட்டா கிங்ஸை பற்றின பேக்ட்ராப் தெரியாமல் அந்த மராட்டா கிங்ஸோட வலி, அந்த மராட்டா கிங்ஸ் என்ன பேசுகிறாங்க, இது எதுவுமே நம்மளுக்கு புரியாது. ஸோ அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த படத்தை பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கே இந்த ஒரு படத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு தலையை சொரிஞ்சிட்டு போயிட்டு தெரிஞ்சுட்டு வந்து பார்த்தா இன்னும் கொஞ்சம் தலையை சொரியறதுக்கு விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இவ்வளோ ஏலியனேட்டிங்கான கிரேட் ஃபில்ம் நம்ம ஊரில் பெருசாக யாரும் எடுத்ததில்லை. அண்ட் ஐ திங்க் தட் இஸ் வை இட் வில் ஸ்டாண்ட் த டெஸ்ட் ஆஃப் டைம் ஃபார் ஷுர். இட் வில் பிகம் ப்ராபப்ளி த கிரேட்டஸ்ட் மாஸ்டர் பீஸ் ஆஃப் இந்தியன் சினிமா. பிகாஸ் பொலிட்டிக்கலி இட்ஸ் டைம்லெஸ், இட் இஸ் ஆர்டிஸ்டிக்லி டைம்லெஸ், எல்லாமே இருந்தாலும் எனக்கு வந்துட்டு பர்சனலி ஐ லைக் ஃபில்ம்ஸ் தட் ஆர் ரெலவெண்ட் டு த டைம்ஸ் அண்ட் ஆல்சோ டைம்லெஸ், விச் இஸ் சார்ட் ஆஃப் மோர் ட்ரூ ஆஃப் விருமாண்டி. பிகாஸ் அது வந்து க்ளோசர் டு மிடில் சினிமா. இது மிடில் சினிமா கிடையாது, பட் மிடில் சினிமாவை விட ஜாஸ்தி செலவழிச்சு ஒரு இவ்வளோ பர்சனலான இன்டெலிஜென்ட்டான ஒரு பீஸை பண்ணுறதுக்கு வந்து ஒருத்தர் என்ன பவரில் இருந்திருக்கணும். அது அவரோட செகண்ட் சாய்ஸ் ஃபில்மாக இருக்கிறதுக்கு, ஏன்னா மருதநாயகம் ஃபர்ஸ்ட் சாய்ஸ்னா இது 2வது சாய்ஸ் படமாக இருக்கிறதுக்கு அவருக்கு என்ன ஸ்கில் இருந்திருக்கணும். இது ஒரு நாளும் யோசிச்சு வியக்கிற விஷயம் தான். மற்றபடி ஐ திங்க் திஸ் இஸ் தி ஒன்லி திங் தட் ஐ ரியலி வாண்ட். தேர் ஆர் சோ மெனி திங்ஸ் இன் த ஃபில்ம் தட் ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு, பிகாஸ் ஐ ஃபீல் லைக் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணுமே நேரத்துக்கு அப்படின்ற மாதிரி நான் விட்டுருக்கலாம். உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு ஏன் இதை பற்றி பேசல அதை பற்றி பேசலன்னுலாம் தோணுச்சுன்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள். அது ஒன்று எனக்கு தெரிஞ்சு விட்டுருக்கலாம், தெரியாமல் விட்டுருக்கலாம், எப்படியா இருந்தாலும் அது நல்ல விஷயம் தான். ஸோ ப்ளீஸ் லெட் மீ நோ. அதர்வைஸ் ஐ திங்க் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீக்ஸ் எபிசோட் ஆஃப் ரோஜூஸ் ரெக்கோ சேம்பர். I hope to keep my video podcast short.
maximum of 35 minutes so that it's easier for my team to execute. I would have loved to do a 3.5 hour special, like I think I did a 3 hour special on Virumandi. I would like to do that. I want to keep doing video, so I'm not going to do that. And I really hope that I stick to doing video like I did audio, because audio is slightly easier. I would really like it if you supported us. And yeah, that's it. Thank you for watching, those who are watching the video. Thank you for listening, those who are listening to the podcast. I'll see you next week. நான் இங்கே திரும்பி பார்க்குறதுலாம் எனக்கு வந்துட்டு அதெல்லாம் பார்க்கக்கூடாதோ அப்படின்னு. I'll see you next week with another movie.